ஆக்சுவலாக மேம் நீங்கள் வந்து நாகதுர்கா கேரக்டர் பண்ணியிருக்கலாம், அவங்க உங்கள் கேரக்டர் பண்ணியிருக்கலாம் மேம், கரெக்டாக இருந்திருக்கும். நான் கேட்குறேன், எங்கள் வீட்டு பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இவனும் என்னோட மகன் மாதிரி தான். அவனுக்கு நான் கேட்குற சப்போர்ட்டை விட நான் வந்து பவிஷ்க்கு கேட்குறேன். ரொம்ப நல்லா மேலுக்கு வர வேண்டிய பையன், சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக படத்தை வந்து பாருங்க. எல்லா ப்ரொடியூசர் வந்து படம் வந்து ரிலீஸாக ஹிட் ஆனதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுப்பாங்க. இவங்க இந்த ப்ரொடியூசர் ரொம்ப நல்ல ப்ரொடியூஸராக இருக்கிறாங்க. படம் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே கிஃப்ட் கொடுத்து இது பண்ணிட்டாங்க, உழைப்பு கொடுத்தாங்க. சார் அதை நோட் வெரி பிக் திங் சார். நானும் ஆக்சுவலி நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன் சார் இந்த படத்துக்கு. சார் தினேஷ் சார் கூட இன்னொரு படம் வேறு பண்ணுறேன், அந்த படத்துக்கு சொல்லவே வேணாம். செல்வராகவன் சார் பற்றி நான் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும், சார் கொஞ்சம் கேளுங்க சார், உங்களை வந்து ஏன் சார் வெக்கப்படுறீங்க? அவருக்குள்ள ஒரு சின்ன வெக்கம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. அவருக்கு ஒரு ஃபோன் என்ன சார், எனக்கு கார் ரொம்ப பிடிக்கும். அது சார் சார் பெரிய வெற்றி சார், கார் சார் எல்லாம் பெரிய வெற்றி பெற்றா கார். ஓகே, கண்டிப்பா சார். என்ன காருன்னு தெரிஞ்சா அப்படி சொல்ல மாட்டாரு. இல்ல நேற்று 20 பேர் பார்த்துருக்காங்க, யாருமே கால் பண்ணல. டைரக்டருக்கே நான் தான் கால் பண்ணி கேட்டேன் என்ன சொல்றாங்க படத்தை பத்தின்னு. வனிதா மேம் வந்து என்ன சொல்றது, அவங்க வந்தாலே ஃபயர் தான். ஒரு செட்டே ஒரு மாதிரி, அவங்க ஒரு பக்கம் டைலாக் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு பவிஷ் வந்து ஏதோ பண்ணிட்டே இருக்காரு, டக்கு 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 டக்குன்னு முடிக்கிறாங்க. இது இந்த மாதிரி நாளானைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, பயமா இருக்கு. இந்த பயத்துக்கு நடுவில் ஒரு ஃபோன் வந்தது நேற்று நைட்டு. நல்லா வருடா வனிதா மேம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஆனால் அப்படி கிடையவே கிடையாது செட்டில். அவங்க ஒரு யூத் தான் ஆக்சுவலாக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லோரும் உங்களோட டைம் ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி எங்களோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். ஏன்னா மூவி இன்னும் 2 நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எங்களுக்கு லவ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆஸ் அ ப்ரொடியூசராக எங்களுக்கு தனஞ்சய் சார் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து அவங்களோட 100% கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம். ஆனால் இது ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியாது. இது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஸ் அ ப்ரொடியூசராக நீங்களும் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் பவிஷ் ஆஸ் அ ஹீரோவாக இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் இஸ் டெடிகேஷன் இஸ் சம்திங் விச் ஐ எம் அபேஸ்ட். அதனால் உடனே வந்து இந்த படம் முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு படத்தை அவர் சைன் பண்ணி போகிற லெவலுக்கு அவர் அவ்வளோ இதுவாக இருக்கிறதுனால நான் அடுத்த படம் சைன் பண்ணி பூஜை போட்டு ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் பவிஷ் மேலே எனக்கு. எல்லாரும் படம் பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கான்ஃபிடென்ட் நான் சொல்கிறது என்னன்னு தெரிய வரும். அதே மாதிரி நாகதுர்காவை பற்றி சொல்லணும்னா, நாகதுர்கா வந்து தெலுங்குலேருந்து இங்கே வந்தாலும் அந்த வேறு ஊர்லேருந்து வந்து இங்கே இருக்க தமிழ் டைலாக்ஸை பேசி பழகி ஆக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ரொம்ப பெரிய டான்ஸர் தெலுங்குல, இங்கே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினால சொல்லலாம் இன்னொரு பெரிய படம் சைன் பண்ணியிருக்காங்க அவங்களும். ஸோ இந்த படத்தில் இருக்கிற 2 பேரும் ஹீரோ அண்ட் ஹீரோவை ஆல்ரெடி பிகாஸ் ஆஃப் திஸ் LOL தேவ் காட் சம்திங் எல்ஸ். ஸோ அந்த லெவலுக்கு இதில் தேவ் ஒர்க்ட். அண்ட் மற்றபடி வனிதா மேடம்லாம் வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 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 நல்லா இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவங்க படத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் செல்வா சார் வந்து அவங்க தான் மெயின், அப்படி வச்சுக்கலாம். அவங்க வந்து ஹேண்டில் த மூவி வெரி வெல் ஆஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். அண்ட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் 2 லெஜெண்டரி டேரக்டர்ஸ் ஆக்டர். ஒன்று செல்வா சார், இன்னொன்று KS ரவிக்குமார். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நீங்களும் வந்து இன்னும் 2 நாள் தான் படம், அதுக்கப்புறம் நீங்களும் சொல்லுவீங்க. ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. ப்ரெஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த மேடையில் கொடுத்ததுக்கு தினேஷ் சாருக்கும் தனஞ்சயன் சாருக்கு எப்போவுமே என்னோட தேங்க்ஸ். நான் ஸ்பெஷலாக வந்து இந்த லவ் படம் வந்து பண்ணும்போதே கதை ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சோன்னே நான் ஃபஸ்ட்டு செல்வா சாரை தான் மீட் பண்ணேன். செல்வா சார்கிட்ட தான் கதை சொன்னேன் ஃபஸ்ட்டு. செல்வா சார் கதை கேட்டுட்டு 2-3 டவுட்ஸ் கேட்டார். அதை நான் வீட்டுக்கு போய் மெசேஜ் பண்ணியிருந்தேன். படிச்சுட்டு நான் வந்துடுறேன்னு சொன்னார். நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பவிஷை மீட் பண்ணோம். ஸோ செல்வா சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த கதையை ஒத்துக்கிட்டு எங்களுக்காக இவ்வளோ நாள் வந்து இந்த கதையை பண்ணி கொடுத்ததும் இல்லாமல் இன்றைக்கி ஈவெண்ட்டுக்கும் வந்து எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் நான் பவிஷ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பவிஷ் ப்ரோ வந்து டே 1லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு லேட்டாக வந்ததோ இல்லை நான் இங்கே போனோம் அங்கே போகணுன்னு சொன்னதோ கிடையவே கிடையாது. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பார் பவிஷ் ப்ரோ. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. வனிதா மேம் வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்தாலே ஃபயர் தான். நாங்கள் அவங்க இருக்கும்போதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டே ஒரு மாதிரி களை கட்டிட்டு தான் இருக்கும். வனிதா மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். அப்புறம் ரம்யா வந்து லாஸ்ட் மினிட்ல தான் கமிட் பண்ணோம்.
பட் அவங்க வந்து நாங்கள் என்ன அந்த ஷார்ட் டைமில் என்ன சொன்னோமோ அது அழகாக ரொம்ப பண்ணியிருந்தாங்க. ரம்யாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாகதுர்கா வந்து நான் ஜஸ்ட்டு ஜென்ரலாக ஃபோனில் பார்த்து அப்படியே கூட்டிகிட்டு வந்தேன், அப்படியே பேசிவிட்டு அப்படியே அவங்கள ஹீரோயினாக கூப்பிட்டு வந்துட்டோம். ஆனால் அவங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியல. பட் இருந்தாலும் என்னோடய டீமில் வந்து முத்தரசன் கூட வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணி டெய்லி வந்து என்னென்ன சீன் எடுக்க போகிறோமோ அதை 2 நாளுக்கு முன்னாடி முத்தரசன்கிட்ட வாங்கி முத்தரசன்கிட்ட பேசி அதை ஓரளவுக்கு மைண்டில் ஏற்றிட்டு தான் அவங்க ஸ்பாட்டுக்கே வந்தாங்க. அங்கே வந்து அவங்க எதையும் தெரிஞ்சிக்கல, வரும்போதே அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் வந்தாங்க. அந்த சின்சியாரிட்டிக்கு நாகதுர்காவுக்கு தேங்க்ஸ். எங்கள் எல்லாருக்கும் இது எல்லாமே நடந்தால் போவோம். கேஎஸ் ரவிக்குமார் சாரை பற்றி சொல்லணும். ஏன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார் வரும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். செல்வா சாரை பார்க்கும்போது பயம் இல்லைனாலும் அவர் ஒரு மாதிரி ஜாலியாக ஹேண்டில் பண்ணிடுவார் செல்வா சார். ஆனால் கேஎஸ் ரவிக்குமார் சாரை பார்க்கும்போது தான் பயமாகவே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு டேவே அதை கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து உடச்சிட்டாரு. ஸோ அவரும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுக்கு தேங்க்ஸ். இப்படி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லும்போது இவங்க எல்லாரும் இப்படி வந்து நாங்கள் மீட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த கஸ்தூரி ராஜா சார், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இட்ஸ் குவைட் அ ஜேர்னி. இட்ஸ் பின் அ வெரி ஷார்ட் ஸ்பேன். ஆரம்பிச்சதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப நிறைய பேசுகிறதுக்கு கூட கொஞ்சம் கண்டென்ட் இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அவ்வளோ பண்ணோம் அப்படின்லாம். பிகாஸ் இது ரொம்ப அவங்க பிளான் பண்ணதை வந்து பக்காவாக வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஐ திங்க் தினேஷ் சார் வந்து சினிமா மீடியா வந்து தே கேம் வித் ஐடியாலஜி ஆஃப் மேக்கிங் குட் ஃபில்ம்ஸ். அண்ட் ஐ திங்க் தனஞ்சயன் சார் வந்து அதுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு தூண்கோலாக நின்று இருக்காரு ஆஸ் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஐ திங்க் தினேஷ் சாரோட டைம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. நீங்கள் தப்பான இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சினிமா வெறுத்து ஓடி போயிருப்பீங்க. பட் யூ வென்ட் டு த ரைட் பர்சன் இன் த ரைட் டைம். ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இவ்வளோ சீக்கிரம் ஒரு ரிலீஸ்க்கு கொண்டு வந்து இவ்வளோ கிராண்டாக தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி அவ்வளோ தூரம் வந்து ப்ரைம் அமேசான் ப்ரைம்க்கு படத்தையும் வந்து ஓடிடிக்கு கொடுத்துட்டு திங்க் மியூசிக் உள்ளே வந்து ஸோ அந்த மியூசிக்கும் பியூட்டிஃபுல்லாக வந்து எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப நல்லா வந்திருக்கு இது வரைக்கும். அண்ட் ஸோ ஆக்டர்ஸ் நம்ம சொல்லவே வேணாம். செல்வராகவன் சார் பற்றி நான் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் சார் கொஞ்சம் கேளுங்க சார், உங்களை வந்து ஏன் சார் வெக்கப்படுறீங்க? அவருக்குள்ள ஒரு சின்ன வெக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. ஐ ரியலி அட்மயர் தட். நான் அதை வந்து சொன்னேன் சில மீடியாவில் பேசும்போது நான் சொன்னேன் தட் இன்னர் சைல்டுங்கிறது வந்து எல்லாருக்குமே அலைவாக இருக்காது. அதுவும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அலைவாக இருக்காது. நிறைய பேருக்கு இருக்காது. பட் ஒரு சிலருக்கு அது எப்போவுமே அலைவாக இருக்குது அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய விஷயம். அது வந்து நான் செல்வ சார்ட்ட பார்த்தேன். ஐ ஐடென்டிஃபைட் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். நான் வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடி நான் நினச்சது டோட்டலாக வேறு. அந்த லிஸ்ட்டில் அவர் இல்லை, சினிமாவை கண்டுபிடிச்சவங்கன்ற லிஸ்ட்டில் நான் ஒரு சில பேரை வச்சுருந்தேன் சார், இப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு. பிகாஸ் யூ ஆர் தட் பிக் அ பிரில்லியன்ட் கிரியேட்டர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த கேட்டகரியில் இருப்பீங்கன்னு நான் ப்ரீ அசம்ஷனில் இருந்தேன். ஸோ எனக்கே தெரிஞ்சது டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் ஜஸ்ட் பிகாஸ் ஹீ இஸ் ஹூ ஹீ இஸ் அப்படின்னு. ஸோ ஹீ இஸ் சச் அ வண்டர்ஃபுல் இன்னசென்ட் வெரி லவபிள் பர்சன், ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன், ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட். அது எனக்கு அங்கே ஸ்பாட்டில் ரொம்ப தெரிஞ்சது. இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் பவிஷ் வந்து ஐம் கோனா மிஸ் ஹிம் ஆஃப்டர் திஸ் ப்ரமோஷன்ஸ் அண்ட் ஆல் தட். அது நான் நேற்று தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பிகாஸ் ஐ திங்க் பவிஷ் அண்ட் ஐ வி கனெக்டட் ஆஃப்டர் a few days and then post the shooting we really connected. So ஏதோ ஒரு பந்தம் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் that child should really come up. ஆடியன்ஸஸ் ஒத்துக்கணும். பிகாஸ் he is so cute on screen. அதை நான் பார்த்தேன், ரொம்ப க்யூட்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸு, ஆக்டிங்கு, பர்ஃபார்மன்ஸு அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீங் ஆஸ் அ சைல்டு ரொம்ப நல்ல பையன். ஸோ ஐ ரியலி காட் பிளெஸ் him. And also Nagadurga, she is also a very nice, இது என்னமோ தெரியல, இந்த ஹோல் டீமுமே வெரி வெரி குட் பீப்புள். அது வெரி ரேராக நம்மளால சொல்ல முடியும்ல, குட் பீப்புள். நிஜமாக நான் வந்து எந்த ப்ரெஸ் மீட்டில் நான் சொன்னேன்னு எனக்கு தெரியல, அந்த கன்னில் வந்து எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. எவ்ரிபடி வாஸ் அ குட் பர்சன் ஹூ ஐ நியூ. ஸோ தட் குட் பீப்புள் ஒன்றா சேர்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு எனர்ஜி. தினேஷ் சாரும் சரி ரொம்ப ஜென்யூன், ரொம்ப ஒரு டிசிப்ளின்ட், ரெஸ்பான்சிபிள் அண்ட் வெரி வெரி ப்ரொஃபஷ்னல்.
நம்ம தனஞ்சயன் சார் எப்படிதான் சினிமால இப்படியும் பொழைக்கிறாருன்னே தெரியல, அவ்வளோ இன்னசென்ட். சம்டைம்ஸ் ஐ டோல் ஜோவிகா எஸ்டர்டே ஐ வாஸ் சேயிங், சார் இவ்வளோ பெரிய ஒரு ஆளு, இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல், இவ்வளோ விஷயங்கள் தெரியுது, ஆனால் ஹி ஸோ இன்னசென்ட். சின்ன விஷயங்களை ரசிக்க தெரிஞ்சவங்க என்றைக்குமே வந்து பயங்கர பெரிய விஷயம். சினிமாவில் வந்து நம்ம பார்க்குறதே மிகப்பெரிய விஷயம். அதில் வந்து நான் அவரை ஒரு பொக்கிஷமாக பார்க்குறேன். ரியலி ஐ எம் லைக் யூனோ ஐ அட்மயர் ஹிம், ஹவு கேன் ஹி பி ஸோ இன்னசென்ட் அப்படின்னு. அதை தாண்டி சக்ஸஸ் இருக்குது அப்படின்னா அவ்வளோ ஒரு பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. மகேஷ் டைரக்டர் வந்து அகெயின் அனதர் வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் வந்து ஸ்வீட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து ஐ ரியலி கனெக்டட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. இந்த தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க பார்த்துருக்காங்க, அவங்க சொன்னாங்க அமேசான் ப்ரைம் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் டப்பிங் வந்து 2 லாங்குவேஜ் பண்ணப்போ நான் பார்த்தேன், எனக்கு நிறைய இடத்துல சிரிப்பு வந்தது. பட் தெர் இஸ் அதர் போர்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ ஒன்று தான் கேட்குறேன், எப்போவுமே மீடியாட்ட கேட்குறது தான், நீங்கள் கண்டிப்பாக படத்தை பார்க்கும்போது ஒரு ஒரு கரெக்டான மனநிலையில் பார்த்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ஒரு ஒழுங்கான ஒரு கரெக்டான ரிவ்யூ கொடுங்க. உங்களை பொய் சொல்லலை, உங்களை நிஜம்தான் சொல்கிறோம். ஆனால் நிஜத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஜூலை 10 வந்து படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸில் வேர்ல்டு வைட். ஸோ ஒரு நல்ல சப்போர்ட் கொடுங்க. I think Pavish deserves it and Mahesh Rajendran deserves it. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். அவருக்கு ஒரு ஃபோன் என்ன சார், எனக்கு கார் ரொம்ப பிடிக்கும். அது சார் சார் பெரிய வெற்றி சார், கார் சார். எல்லாம் பெரிய வெற்றி பெற்றா கார். கார் சார். ஓகே, கண்டிப்பா சார். சார் கண்டிப்பா சார். என்ன காருன்னு தெரிஞ்சா அப்படி சொல்ல மாட்டாரு. ஃபஸ்ட்டு போகும்போது கதை கேட்டால் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த ஜென்ரேஷன் அவங்களோட இது அந்த பசங்க படுற பாடு, நம்ம அந்த பொண்ணுங்க கோ த்ரூ தி எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ரியலாக சொன்னாங்க. நானும் நிறைய போராடம்லாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி பசங்க இது எல்லாம் அதான் அவங்ககிட்ட சொன்னேன், ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க, இது எனக்கு கனெக்ட் பண்ணிப்பாங்க, அதில் பெரிய நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ண போகும்போது இது ஒரு செட்டே ஒரு மாதிரி, அவங்க ஒரு பக்கம் டைலாக் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, இந்த பக்கம் வருவது பவிஷ் வந்து ஏதோ பண்ணிகிட்டே இருக்காரு, டக்கு 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 டக்குன்னு முடிக்கிறாங்க. இது இந்த மாதிரி ஐ திங்க் வந்தாங்க 30 நாள் 35 நாள் பண்ணாங்க, முடிச்சிட்டாங்க. ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஃபியூச்சர் சினிமா வுட் பி லைக். அவ்வளோதான், டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஐ திங்க் யூ வில் லைக் த ஃபிலிம், யூ வில் லவ் த ஃபிலிம் ஆக்சுவலி. தேங்க்ஸ். இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும், விஐபிஸ் எல்லாருக்கும், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாகதுர்கா. டெஃபினெட்லி லைக் எவ்ரி ஒன் சேஸ், இது எனக்கு தமிழில் முதல் படம். ஐ ஹோப் ஐம் அ தெலுங்கு கேர்ள், தெலுங்கு பொண்ணு தான், தெலுங்கானா பொண்ணு தான். ஐ ஹோப் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம் யூ வில் அக்செப்ட் மீ ஆஸ் அ தமிழ் பொண்ணு டூ. And I would like to thank my director Mahesh Rajendran sir and my producers Dinesh Raj sir, Dhananjayan sir for being so supportive and choosing me, making me part of this such a wonderful film. And I wanted to thank Selvaraghavan sir, Pavish, Vanitha ma'am, K.S. Ravikumar sir and Ramya ma'am, my Santur mom. She doesn't look like my mom actually. I would like to thank each and everyone for being so supportive in the film, and they made sure that I'm comfortable. Everyone in the set, like they made sure I'm comfortable, not in just the sets. They made sure I'm very comfortable in Chennai as well. And I wanted to thank my ADs, Arison sir, Balaji bro, and Yuvraj bro, everyone. Thanks for being so supportive and kind. They used to teach me dialogues. They used to follow me. They used to follow up. Like I really want everyone to watch the film, and thanks to Murugan Anna for being supportive. And inga padam vandu July 10th worldwide release agapodhu, so please do come to the theaters. Kandipa vaanga and watch and bless us. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். அண்டு உங்கள் டைம் கொடுத்து வந்திருக்கும் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் உட்காந்துருக்காங்க, என்னோட ஒர்க் பண்ணவங்க உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்ஸ். நான் ஃபஸ்ட்டு இந்த விழா வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். நான் வந்து இந்த படத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த படத்தை எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த படத்தை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்த டைரக்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்குன்னா வந்து
என் நீங்கள் நல்ல ஆக்டர்னு இவங்க சொல்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதை நாளன்னைக்கு நீங்களும் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். பட் அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவன் நல்ல பையன், நல்ல மனுஷன் சொல்லிட்டாங்க. அதுவும் எங்கள் தாத்தாவும் எங்கள் செல்வா சாரும் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது சொன்னது, அது இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் டெஃபினட்டாக நான் தனஞ்சயன் சாருக்கும் தினேஷ் ராஜ் சாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொன்னோம். ஏன்னா இந்த படத்தை வந்து இன்னைக்கு இப்படி வந்து நிறுத்துவாங்க நானே எதிர்பார்க்கல. அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம படத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, அது ரொம்பவே பெருமையாக இருக்குது. அண்டு இந்த படத்தோட ஆக்சுவல் ஹீரோ மகேஷ் சாருக்கு நான் வந்து ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன், 3 ஈவெண்ட் இருந்ததால இங்கே பேசுறதுக்கு கண்டென்ட்டே இல்லை. ஆனாலும் பட் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட 10% 20% ஹார்ட் ஒர்க் தான் நான் அந்த படத்துக்கு கொடுத்துருக்கேன். அவர் ஹார்ட் ஒர்க் தான் அந்த படத்தில் பெருசு. அண்டு எனக்காக எல்லாத்தையும் கண்டிப்பாக அவருக்காக இந்த படம் ஒரு பெரிய பெரிய சக்ஸஸ் ஆகணும். அண்டு இந்த படத்தில் வனிதா மேம் இருக்காங்க, செல்வா சார் இருக்காங்க, கே.எஸ். ரவிக்குமார் சார் இருக்காங்க. நான் வந்து ஒன்றே ஒத்துக்க மாட்டேன். எல்லாருமே வனிதா மேம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஆனால் அப்படி கிடையாது செட்டில். அவங்க ஒரு யூத் தான் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நான் நாகதுர்காவோட அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் நடிச்சிட்டேன். எனக்கு அப்போ கூட அந்த யூத் ஃபீலிங் வரல. வனிதா மேம் வரும்போது தான் அந்த யூத் ஃபீலிங்கே செட்டில் வந்தது ஆக்சுவலாக. ஸோ வனிதா மேம்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக மேம் நீங்கள் வந்து நாகதுர்கா கேரக்டர் பண்ணியிருக்கலாம், அவங்க கேரக்டர் பண்ணியிருக்கலாம் மேம், கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொன்னோம். அண்டு நாளான்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, பயமாக இருக்குது. இந்த பயத்துக்கு நடுவில் ஒரு ஃபோன் வந்தது நேற்று நைட்டு. அது வந்து டிஜிட்டலி ஜெகதீஷன் இங்கே இருக்காரா, அவர் ஃபோன் பண்ணி ஒரு சில வார்த்தைகள் இந்த படத்தை பற்றி சொன்னார். அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸாக இருந்தது, ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அவர் கால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நேற்று 20 பேர் பார்த்துருக்காங்க, யாருமே கால் பண்ணல. டைரக்டருக்கே நான் தான் கால் பண்ணி கேட்டேன் என்ன சொல்கிறாங்க படத்தை பற்றின்னு. ஆனால் அவராக நினச்சி கால் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும். அண்டு படத்தில் ஃபாக்சன் இருக்காரு, அவர் மியூசிக் இன்னைக்கு இந்த அவர் மியூசிக்கை பார்த்துட்டு நிறைய பேர் இது என்ன படம்னு கேட்குறாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் நம்புகிறேன். அண்டு ஃபாக்சனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்டு எல்லா ப்ரொடியூசர் வந்து படம் வந்து ரிலீஸாக ஹிட் ஆனதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுப்பாங்க. இந்த ப்ரொடியூசர் ரொம்ப நல்ல ப்ரொடியூஸராக இருக்கிறாங்க. படம் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே கிஃப்ட் கொடுத்து இது பண்ணிட்டாங்க, உழைப்பு கொடுத்தாங்க. சார் அதை நோட் வெரி பிக் திங் சார். நானும் ஆக்சுவலி நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன் சார் இந்த படத்துக்கு. சார் தினேஷ் சார் கூட இன்னொரு படம் வேறு பண்ணுறேன், அந்த படத்துக்கு நிறைய ஆர்டர் பண்ணுறேன். ஸோ எஸ் சார், அது அதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்போ, அதனால ஜாலியாக பேசி நம்ம இதாக இருக்கணும் தான் இப்படி பேசுகிறேன். அண்டு நாளைக்கு படம் வருது, எல்லாரும் பாருங்கள், பார்த்துட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பவிஷ் வந்து யூரேன் வந்துட்டாங்க, இதை பேச போறீங்களா? நில்லுங்க, 2 பேர். அவர் இப்படி சொல்லிட்டாரு. இல்லை, நான் வந்து ஐம் வெரி சென்டிமெண்டல் அட் திஸ் பாயிண்ட், வெரி எமோஷனல். ஒரே மேடையில் 3 ஜென்ரேஷன் பற்றி அங்கிள் சொன்னாங்க, கஸ்தூர்ராஜ் அங்கிள். ஸோ அந்த குடுப்பனை வந்து எனக்கு கிடைக்கல வித் மை கிட்ஸ். ஸோ நடந்திருக்கணும். பட் இந்த மேடையில் இவங்க வீட்டு பொண்ணாக நான் வந்து இங்கே நின்று கேட்குறேன், எங்கள் வீட்டு பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவனும் என்னோட மகன் மாதிரி தான். அவனுக்கு நான் கேட்குற சப்போர்ட்டை விட நான் வந்து பவிஷ்க்கு கேட்குறேன். பிகாஸ் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் சைல்டு. அது பேச்சுலேயும் இதுலேயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்லா மேலுக்கு வர வேண்டிய பையன். சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக படத்தை வந்து பாருங்கள், நல்லா வருடா. தேங்க்யூ. பார்ப்பா, உனக்கு வனிதா மேடமே அன்பை கொடுத்துட்டாங்க, எல்லாரையும் சொல்லிட்டாங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி இருக்குப்பா. படம் வந்து 2 hours 10 minutes டியூரேஷன் போனதே தெரியல. இட் வாஸ் ஸோ கிரிப்பிங். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுன்றது வந்து ரொம்ப வருஷமாக நான் கேட்டு ஸ்க்ரீனில் பார்த்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அது நான் வந்து ஐ குடன்ட் டேக் மை ஐஸ் ஆஃப் பவிஷ். ஐம் பீங் வெரி ஹானஸ்ட். அந்த பவிஷ் இருக்கிற எல்லா ஃப்ரேம்லேயும் எனக்கு பவிஷோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் எனக்கு ரெஜிஸ்டர் ஆகுது. பவிஷ் இஸ் கிராபிங் ஆல் மை அட்டென்ஷன் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பவிஷ். நான் சார் கிட்ட Day 1 சாங் பார்க்கும்போது இதுதான் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். நான் நேற்று நைட் என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொன்னேன், அ ஸ்டார் இன் மேக்கிங், மார்க் மை வேர்ட்ஸ், டெஃபினெட்லி யூ கோயிங் டு மேக் பிக். அண்ட் இப்போ வந்து ஹீரோஸ் வந்து கதை கேட்க நிறைய பேர் நிறைய பிஸியாக இருக்காங்க, மேபி அவங்களோட கமிட்மெண்ட்ஸ். பட் அவங்க எல்லாருக்குமே இப்போ ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து யூ ஆர் தேர் ஃபார் தெம், யூ ஆர் த ட்ரீட் ஃபார் தெம். டெஃபினெட்லி ஐ ஜஸ்ட் பிகாஸ் ஸ்டேஜ்ன்றதுனால ஐம் நாட் சேயிங் திஸ். You stole the show. You are the one-man show, like great. It was too great and extraordinary performance. I love the film.
சார் வாங்கிக்கோங்க. இல்லை இல்லை, அது ஃபோன் இல்லைப்பா, ஃபோன் இல்லை. அது என்ன இல்லைப்பா, ஃபோன் இல்லை, அது ஃபோன் இல்லை. இல்லைப்பா, இந்த போஸ்டர் மட்டும் தான் கொடுக்குறோம். அப்படியே அப்படியே ரேகா இங்கே வாங்க. இப்படி இப்படி சார், இப்படி சார், இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி வச்சுங்களேன். இப்படி இப்படி மகேஷ் வாங்க, வாங்கிக்கிங்க. என்னங்க அது போஸ்டர் தான் கொடுத்துருக்கோம், வேற எதுவும் இல்லைப்பா. எடுத்துக்க. மெல்லமா. அவர் 17 ப்ரோ வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அந்த 17 ப்ரோ வந்து நம்முடைய போஸ்டரோட கொடுப்போம். அந்த போஸ்டர்ல வச்சு அப்படியே வச்சுக்கோங்க. சார் நீங்கள் அவர் யூஸ் பண்ண தான் கொடுக்குறோம். இப்படியே தினேஷ் சார் இப்படி வாங்க.